ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நவராத்திரி 10 நாட்களும் மிக சிறப்பாக நாங்கள் கோயிலில் பூஜை பண்ணுறதாகட்டும், நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறது மனசுக்கு ரொம்ப நிறைவாக ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சரஸ்வதி அலங்காரம். இங்கே தனிச்சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, எங்கள் அம்மா கடந்த 20 வருட காலமாக அம்பாளுக்கு இந்த சரஸ்வதி அலங்காரம் போடும் பொழுது நோட்புக், பென் இதெல்லாம் வச்சுடுவாங்க. அதோடு சேர்த்து தேன் அம்மாவுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. அதுதான் முக்கியம் இல்லையா? படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு மட்டும் கிடையாதுங்க, எல்லா கலைகளும் அந்தந்த குழந்தைங்களுக்கு என்ன திறன் இருக்கோ அந்த கலையில் மேன்மையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இந்த தேன் தேவிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு குழந்தைங்க நாக்கில் எழுதி விடுவாங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சரியாக பேச்சு வராத குழந்தைங்கள் கூட இந்த தேன் வச்சதுக்கப்புறம் நல்லாவே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் கோயிலுக்கு தவறாமல் அவங்க அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வர்றது இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைங்களை உட்கார வச்சு தேவியோட ஸ்லோகங்களை சொல்ல வச்சோங்க நாங்கள். சில குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க, வீட்டில் பெரியவங்க கற்றுக் கொடுக்குறோன்னா சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதே கோயிலுக்கு வரும் பொழுது நம்ம சொல்லி கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக கற்றுப்பாங்க குழந்தைங்க. அதை தினமும் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த குழந்தைங்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம். ஒரு 10 குழந்தையில் ஒரு 5 குழந்தை, ஒரு 3 குழந்தை சொன்னால் கூட போதுங்க அது. அதனால் இதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோயிலில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்காக எல்லாமே கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் பாருங்கள். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் இல்லையா? எப்படி சில பேருக்கு எப்படி பிரார்த்தனை பண்ணுறது, எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இதெல்லாம் போட்டிருக்கேன் நான். நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கோயிலில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கனாக்கா அங்கே குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. நம்ம குழந்தைங்களுக்கு அது நல்லது இல்லைங்களா? அடுத்த பதிவில் வீட்டில் நான் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணதெல்லாம் நான் போடுறேன். அதே மாதிரி நிறைய பஜன் பாடணும். அம்மாவுக்கு பாட்டு தான். நம்ம சில பேர் ஒரு விதமாக அம்பாவை நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு வகை தான் சங்கீதங்க. பாட்டு பாடி அம்மா கிட்ட நம்ம நம்மளோட பக்தியை அதிகரிப்பது அப்படிங்கிறது இந்த இசையின் மூலமாகவும் நடக்குங்க. இந்த பாட்டெல்லாம் மிகவும் அர்த்தமுள்ளதாக நம்ம மனசை அப்படியே உருக்குற மாதிரி இருக்கும். அந்த பாடல் வரிகள் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நான் போடுறேன் உங்களுக்காக.